குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சம் இஃப், அதாவது சம் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எனக்கு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற வேல்யூஸ்ல இப்போ இதில் ஃபுட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃபுட்டோட வேல்யூவை மட்டும் எனக்கு தனியாக கவுண்ட் பண்ணணும். கிளாத்திங் அப்படின்னா கிளாத்திங்கோட வேல்யூவை மட்டும் எனக்கு தனியாக கவுண்ட் பண்ணணும். அந்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கு பக்கத்தில் உள்ள வேல்யூவை எனக்கு தனியாக கவுண்ட் பண்ணி கேட்கறதுக்கு நான் சம் இஃப் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். இந்த இடத்துல டோட்டல் எக்ஸ்பென்சஸ் நான் டைட்டில் கொடுத்துக்கிட்டு இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன், சம் இஃப் அப்படிங்கறத டைப் பண்றேன். சம் இஃப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சம் இஃபோட ரேஞ்ச், எந்த ரேஞ்சில் நான் எடுத்துக்கணும், எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு எடுத்துக்கணும், அதை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப கமா என்ன வேல்யூ அப்ளை பண்ணா எனக்கு வந்து இங்க டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வரணும். அப்ப எக்ஸ்பென்சஸ்ங்கிற இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணா இந்த செல்லோட வேல்யூ இங்க வந்துடும். நமக்கு கொடுத்துட்டு திரும்ப கமா கொடுத்துட்டு எந்த வேல்யூவை கவுண்ட் பண்ணணும், இங்க உள்ள வேல்யூ தானே நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்ப இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்ப க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா இதோட வேல்யூ வந்துருச்சு. ஏன்னா 0 வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் நான் எதுவுமே கொடுக்கல, என்ன எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குங்கிறத நான் எதுவுமே நான் கொடுக்கல. அப்ப என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் பெட்ரோல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பெட்ரோலோட வேல்யூவை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தை மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி தனியா காமிக்கும். ஓகேவா, எந்தெந்த இடத்துல எல்லாம் பெட்ரோல் இருக்கோ இந்த 3 இடத்துல, இங்க இருக்கு இல்லையா, இங்க ஒரு பெட்ரோல், இங்க ஒரு பெட்ரோல், இங்க ஒரு பெட்ரோல், இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துடும். சரி, இங்க போய் எனக்கு டைப் பண்றதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு ஈஸியான வே இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டால போய் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணி அதுல டேட்டா வேலிடேஷனுக்கு வரேன். இதுல எனக்கு என்ன நான் கேக்குறேன்னா, எனக்கு இந்த நேம் லிஸ்ட் எல்லாமே எனக்கு லிஸ்டா வந்தா நல்லா இருக்கும், 1 by 1 லிஸ்டா வந்தா நல்லா இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல அலோல போய் நான் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துட்டு சோர்ஸ், இதோடைய சோர்ஸ் லிஸ்டா வேணும். எந்த சோர்ஸ் வேணும், எனக்கு இந்த சோர்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கறத கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன், ஓகே பண்றேன். ஓகே பண்ணது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப லிஸ்டா வந்துருது பாருங்க. இப்ப எனக்கு இதுல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபுட் அப்படிங்கறத கிளிக் பண்ணா ஃபுட்டோட வேல்யூ, கிளாத்திங் அப்படிங்கறத கிளிக் பண்ணா கிளாத்திங்கோட வேல்யூ. இதை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பெட்ரோல் அப்படின்னா பெட்ரோலோடைய வேல்யூ ஒவ்வொன்னா வந்துச்சு. நம்ம அந்த இடத்துல நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கணும் எல்லாமே எனக்கு லிஸ்ட் அவுட்டா வந்து அதனுடைய வேல்யூவையும் நமக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து சம் இஃப் ஃபார்முலா. ஓகேவா, இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க, சம் இஃப். ஓகேவா, இதை ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.